அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்து கொண்டிருப்பது முழு வீடியோவை பார்க்க போவது கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டத்தில் அமைந்திருக்கும் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேற்புற தோற்றத்தை கண்கவர கண்குளிர்ச்சியோடு பார்ப்போம். இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் மேலே படியேறி உள்ளே போனோம். வெளிப்புற தோற்றம் மட்டும் பார்க்குறோம். ஸோ கண்கவர்ச்சியான ஒரு தோற்றம், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. தரிசனம் பண்ண நல்லாயிருக்கும். கன்னியாகுமரி வரவங்க எல்லாம் இங்கே வந்துட்டு திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியோட அருளாசி பெற்று சொல்லணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பக்கத்தில் கன்னியாகுமரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர பகவான் திருக்கோவிலனுடைய தோற்றம். நம்ம அப்படியே பார்த்தோம்னா கன்னியாகுமரி நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். கன்னியாகுமரியுடைய நகரம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளுவர் சிலை, சுவாமி விவேகானந்தர், இந்த கண்ணாடி பாலம்னு சொல்லி இப்போ அரசாங்கத்தால் திறக்கப்பட்ட ஒரு கண்ணாடி பாலம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. வந்தீங்கன்னா இதையும் பார்க்கலாம். கடலினுடைய முக்கடல் சங்கமம், இதுதான் முக்கடல் சங்கமம். ரொம்ப புண்ணிய சங்கமம். வரும்போது இதை அவசியம் தவறாமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்தர்கள் அமர்ந்திருக்காங்க. கன்னியாகுமரி நம்ம வெங்கடேஸ்வர சுவாமியை பார்க்க காத்து கொண்டிருக்கார்கள். 5:30 மணி தான் நடை திறப்பாங்களாம். ஸோ அதனால் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் நம்ம பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஹலோ, ஏங்க மேம் சிரிக்காதீங்க மேம், பல்ல கட்டாதீங்க மேம். உங்கள் அந்த சின்னமுட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி அந்த வேவனர் பாறையம் பக்கத்தில் அமைஞ்சிட்டு இருக்கு அந்த கோயில் தான் நம்ம பேட்டி கேட்கலான்னு வந்திருக்கோம். உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம், உங்கள் பேர் என்னங்க மேம்? சிஸ்டர் உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? கொஞ்சம் வேகமாக பேசுகிறீங்களா சிஸ்டர்? எந்த விசேஷம் இருந்தாலும் வந்துடுவோம். ஓகே, நல்ல விஷயம். ஓகே, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்ட உங்கள் அப்பா கூப்பிட்டு வந்துடுவாரா? உங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் வர்றதுக்கு விருப்பம் இல்லையா? ஆனால் வந்துடுவீங்க. சாமின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா கோயிலும் போவீங்களா, இல்லை பெருமாள் மட்டும்தான் இந்த தரிசனம்? எல்லாம் தெய்வம் ஒன்று தானே. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, நன்றி. பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யார்? உங்கள் ஆண்டியா? சாரி, அம்மா. ஓகே, உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க மேம், பல்லு அதிகமாக தெரியுது. சொல்லுங்கள் மேம். பக்தர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, கூச்சப்படுகிறாங்க. ஸோ அதனால் நம்ம நிகழ்ச்சி இதோட திரும்பவும் நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியோடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பக்தர்களும், கோடான கோடி பக்தர்களும் நம்ம கன்னியாகுமரி சுற்றுலா வரும்போது அவசியம் திரு வெங்கடேஸ்வர திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியுடைய அருளை பெருமாள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.